ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் இயேசுவின் ரத்தத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை அவங்களோடு பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 5 தடவை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மிருக இனங்களுக்கு, எல்லா உயிரினங்களுக்கு, எல்லாருக்கும் ஒரு ரத்தத்தை வைத்துத்தான் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் படைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய உயிர் அவனுடைய ரத்தத்தில் இருக்கிறது என்பதாக. ஆகவே ஒரு மனுஷனுக்கு உயிரை தேவன் ரத்தத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எனக்குள்ளேயும் ரத்தம் ஓடுகிறது, உங்களுக்குள்ளேயும் ரத்தம் ஓடுகிறது. அந்த ரத்தத்தை பல விதங்களிலே பிரித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். A and B and A plus B plus AB, AB plus AB minus என்று சொல்லி இப்படி பல விதங்களிலே ரத்தங்களை வகுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எங்களுடைய ரத்தங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே சிந்தப்படுமாக இருந்தால் அது ஒரு சில மணித்தியாலத்திலே காய்ந்து போய்விடும். அந்த ரத்தம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் 2024 வருடங்கள் ஆகியும் இன்றைக்கு ஒரு ரத்தம் வெதுவெதுப்பாக சூடாக ஜீவன் உள்ளதாக இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று விசுவாசிக்கிறவன் மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்கள். 2024வது வருஷம் 4வது மாசம் 21 நாள். 2024 வருஷங்கள் 4 மாதங்கள் 21 நாள் ஆகியும் என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் ஜீவன். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காய் சிந்தின ரத்தம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அந்த ரத்தம் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறது. அந்த ரத்தம் இன்றைக்கும் புதுமைகளை செய்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த ரத்தத்தை விசுவாசிப்பதாக இருந்தால் எங்களுக்குள்ள என்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் அந்த ரத்தம் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒரு விபத்திலே சிந்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை யாராவது ஒரேடியாக எடுத்துக்கொள்ளவில்லை. பல தடவைகள் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை மலையிலிருந்து தள்ள பார்க்கிறார்கள். மலையிலிருந்து விழுத்தி அவரை கொல்லும்படியாக முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மறைந்து போனார். பிசாசு சொல்லுகிறான், நீர் கீழே விழும். அப்பொழுது தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். கீழே விழுந்து அவருடைய ஒரு விபத்தின் மூலமாக, விபரீதத்தின் மூலமாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று பிசாசு நினைத்தான். தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக தன்னுடைய ரத்தத்தை எப்படி ஆண்டவர் சிந்தினார் என்று சொன்னால், கொல்கதா மலையிலே, கல்வாரி சிலுவையிலே பலவிதமான காயங்களை பட்டு தன்னுடைய கடைசி துளி ரத்தத்தையும் ஆண்டவர் நமக்காக சிந்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்குள்ள இருந்த கடைசி ரத்தமும் விழாவிலே குத்தும் பொழுது கடைசியாக புறப்பட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் இப்படி ரத்தம் சிந்தினார்? ஏன் ஆண்டவர் இப்படி பாடுபட்டார்? ஏன் இந்த உலகத்திற்கு அவர் மனுஷனாய் வந்து இந்த வேதனைகளை அனுபவித்தார் என்று சொன்னால் அது எனக்காகவும் உனக்காகவும். அல்லேலூயா ஒன்றுதான். நாங்கள் அதை இன்னும் சரியாக விசுவாசிக்கவில்லை. இன்னும் சரியாக அந்த ரத்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அந்த ரத்தத்தை இன்றைக்கு சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு மாற்றம். அது ஒரு மனுஷனால் அல்ல, என் கடவுளாகிய இயேசுவின் ரத்தத்தால் அது உங்களுக்கு கிடைக்க வல்லமை உள்ளதாக. யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 12:13. அதுக்கு பிறகு கொலோசியர்ல வாசிக்க போறோம். யாத்திராகமம் 12:13 வாசியுங்கள். அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன்.
நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். என்னை பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்களுடைய நிலையிலே பூசிக்கொள்ளுங்கள். எகிப்திலே வாதை மரணம் வரும் பொழுது அந்த இரத்தம் இருக்கிற வீட்டுக்களை ஒன்றும் வராது என்று சொன்னார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எது என்று கொலோசியரின் புத்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் பூலோகத்தையும் பரலோகத்தையும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தம் என்னைக்கும் உனக்கும் சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, என்னையும் உன்னையும் பரலோகத்தோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பரலோகத்தின் பிள்ளையாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை சமீபத்திலே இந்த அரசாங்கத்திலே ஒரு பெரிய பதவி கிடைத்திருக்கிற ஒரு மனுஷனோடு நான் கதைத்துக் கொண்டிருந்த பொழுது இன்னொரு ஊழியக்காரன் சொன்னார், உங்களை விட இவர்தான் அதிகாரம் கூடியவர், உங்களுடைய பகுதிக்கு இவர்தான் அரசாங்கத்தினுடைய அதிபதி என்று சொன்னார். அப்பொழுது உண்மைதான், அவர்தான் இந்த நான் இருக்கிற ஒரு இடத்திலே அவர் ஒரு பிரதானமான பொறுப்பிலே இருந்தார். அப்பொழுது நான் அந்த அதிகாரிக்கு முன்னால சொன்னேன், நீங்கள் இந்த உலகத்தின் அரசாங்கத்தின் அதிபதி, ஆனால் நான் பரலோக அரசாங்கத்தின் அதிபதியாக நான் இருக்கிறேன். பேலன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு உங்களோட கடமை பெரிதாக இருக்கும், ஆனால் எனக்கு என் பரலோக அரசாங்கம் தான் பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வந்தது? இயேசுவின் இரத்தத்தால் வந்தது. இயேசுவின் இரத்தம் எப்படி வந்தது? அவர் சுமந்த சிலுவையினால் வந்தது. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையுடைய நிறைய சொல்லுகிறார்கள் 150 கிலோ என்று சொல்லுகிறார்கள். அன்னளவாக ஆண்டவர் சுமந்த அந்த சிலுவையின் பாரம் 150 கிலோ இருக்கும் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அது எத்தனை கிலோவாக இருந்தாலும் அந்த சிலுவையை ஆண்டவர் சுமக்க முடியாமல் அடிக்கடி விழுந்ததை வேதம் சொல்லுகிறது. ஒரு 150 கிலோவை ஒரு இளம் வாலிபனால் தூக்க முடியுமா? முடியாதென்றால் முடியும். ஒரு வாலிபனால் தூக்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 33 வயது வாலிபனாக அவர் இருந்தார். ஆகவே அந்த வயதிலே அந்த 150 கிலோ பாரத்தை சுமக்க முடியாதபடிக்கு அடிக்கடி ஆண்டவர் தடுமாறினதை வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு அந்த சுமந்த சிலுவையின் பாரமா அல்லது இயேசுவின் சரீரத்தின் பலவீனமா? ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் என்னவென்று சொன்னால், என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் இனி பிறக்க போகிற பிள்ளைகளுடைய எல்லாருடைய பாவமும் அந்த 150 கிலோ சிலுவையின் மேலே வந்து இறங்கியது. அல்லேலூயா. எங்கள் எல்லாருடைய பாவ பாரங்களும் அந்த 150 கிலோவை நிரப்பின பொழுது அதை சுமக்க முடியாத பாரமாய் அது போனது. ஆகையினால்தான் அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு மனுஷனிடமாய் அதை கொடுக்கிறாங்க சுமக்க சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை வேண்டி தானே சுமக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் என்னுடைய பாவமும் உன்னுடைய பாவமும் சுமக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று நம்பிக்கையோடு கையை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செய்து ஜபத்தோடு வார்த்தையை கேளுங்கள். தேவ பிரசன்னத்தோடு வார்த்தையை கேளுங்கள். அந்த சூடா இருக்கிற அந்த வெதுவெதுப்பா இருக்கிற அந்த உயிருள்ள ரத்தம் உங்களுக்குள்ள இப்பொழுது கிரிய செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு கதா பிரசங்கத்தையோ அல்லது ஒரு மேடை பேச்சையோ செய்யவில்லை. பரலோக தேவனின் வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா.
ஆகவே இயேசு கிறிஸ்து 150 கிலோ சிலுவையை சுமந்தார் என்று சொன்னேன். சிலுவையிலேயே அப்படி அவர் ரத்தத்தை முழுவதுமாய் சிந்தினார் என்றால் அப்படி அல்ல. ஒரே கட்டத்திலேயே அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் என்றால் அதுக்கு பதில் வேதம் கொடுக்கவில்லை. எப்படி நான் அதை தியானிக்கிறேன் என்று சொன்னால் 5 கட்டங்களிலே 5 தடவைகளிலே ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. நான் உடனே சொல்லிடுவோம் சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தினார் என்று. உண்மைதான். ஆனால் அந்த சிலுவை சம்பவத்தில் தான் அவர் சிந்துகிறார். அதிலே 5 சந்தர்ப்பங்களிலே ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அந்த 5 விதங்களிலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ரத்தம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை உணர்த்தினார். நேரத்தை பொறுத்து 1 2 5 கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள 12 மணிக்கு கர்த்தருடைய பிரசங்கத்தை நாங்கள் முடித்துக் கொள்ளுவோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி சிந்தப்பட்டது? இயேசுவின் ரத்தம் முதலாவது எப்படி வெளியேறியது என்று சொன்னால் நான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு நேரம் போதாது. ஆகவே முதலாவது இயேசுவின் ரத்தம் எப்படி வெளியேறினது என்று சொன்னால் 33 வருடத்தில் ஆண்டவர் கெத்செமனே என்கிற தோட்டத்திலே ஜெபிக்கும்படியாக போகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிற நேரத்தில் தான் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையை சுமந்து எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் தான் ஏற்றுக்கொள்ள போகிறேன், எல்லா அக்கிரமும் தன்மேல வரப்போகிறது என்பதை நினைத்து அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபிக்கிற அந்த பாரத்திலே அவருக்குள்ளே வியர்வை வந்ததாம். அந்த வியர்வை என்னவாக வந்ததாம்? ரத்தமாக வந்ததாம். முதலாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கே கொடுக்கிறார் என்றால் கெத்செமனே தோட்டத்திலே வியர்வையின் மூலமாய் கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, கெத்செமனே தோட்டத்திலே வியர்வையின் மூலமாக ரத்தத்தை இயேசு சிந்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. கெத்செமனே என்றால் வேதத்தின்படி அதற்குரிய அர்த்தம் சக்கு. கெத்செமனே தோட்டத்திற்கு வேதாகம அகராதியிலே கொடுக்கப்பட்ட விளக்கம் சக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள். சக்கு என்று சொன்னால் சில பிள்ளைகளுக்கு தெரியாது, எண்ணெய்கள் புளிகிற இடம் அதுதான் சக்கு. ஆகவே எண்ணெய் புளிகிற இடம் என்கிற ஒரு அர்த்தம் நிறைந்ததுதான் கெத்செமனே தோட்டம். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் புளியப்படுகிறார். தேவதாசுடைய பாவம், ரகுடைய பாவம், ஜோன்சனுடைய பாவம், உங்களுடைய பாவம் எல்லாத்தையும் அவர் நினைக்கிறார். எல்லா பாவங்களுடைய தீர்ப்பையும் நானே செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கிறது. உள்ளுக்குள்ளே அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கும் பொழுது எங்களுக்கு வியர்வை உப்பாக வரும். இயேசுவுக்கு வியர்வை இரத்தமாக வெளியேறியது. உள்ளுக்குள்ளே நரம்புகள் வெடிக்க தொடங்கிவிட்டது. உள்ளுக்குள்ளே நாளங்கள் சிதிய தொடங்கிவிட்டது. அந்த அளவுக்கு என்னையும் உன்னையும் இயேசு நேசித்தார். ஆமென். என்னையும் உன்னையும் அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் தத்தெடுத்தார். ஆமென். பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற என்னையும் உன்னையும் தன்னுடைய இரத்த நாளங்கள் மூலமாய் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் உன்னை நினைச்சு பார்க்க யாரும் இல்லை என்று கவலைப்படாது. உனக்காக தன் நாளங்கள் வெடிக்க ஜெபம் பண்ணின அன்பு தகப்பன் உனக்கு இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அதை நாங்கள் எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா 22 அதிகாரம் 44 நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை, அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது.
விழுந்தது. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இயேசுவின் ரத்தத்துக்காக சொல்லுங்க அல்லேலூயா. 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 உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ வியர்வை சிந்தினாலே உங்களுடைய உள்ளம் உடைந்து விடும். என் பிள்ளை இவ்வளவு வெயில்களை கஷ்டப்படுறான் என்று சொல்லி, ஆனால் என் தகப்பனும் உன் தகப்பனும் ஆகிய ஆண்டவர் எங்களுக்காக வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அது வியர்வையாக அல்ல, இரத்தமாக ஒழுகி கொண்டிருந்தது. தலையிலிருந்து இரத்தமாய் ஒழுகி கொண்டிருந்தது, கையாலே ஒழுகி கொண்டிருந்தது, உடம்பாலே ஒழுகி கொண்டிருக்கிறது. ஆனால் அவரோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். வியர்வை இரத்தமாய் மாறிக்கொண்டிருந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் நான் தியானித்தேன். தேவனே, வியர்வையை இரத்தமாய் கொடுத்ததற்கு காரணம் என்ன? அதை எப்படி என் வாழ்க்கையோடு நான் தொடர்புபடுத்த முடியும் என்று நான் ஆண்டவர் சமூகத்தில் சிந்தித்த பொழுது வசனங்களை வாசிக்க எனக்கு நேரமில்லை. சங்கீதம் 128:2 நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை. மத்தேயு 6:24 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அந்த வியர்வையின் மூலமாய் வந்த இயேசுவின் ரத்தம் என்னை கவனிங்கள் என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, வியர்வை என்னத்தை குறிக்கிறது? நம்முடைய உழைப்பை, நம்முடைய பிரயாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன சொன்னார்? நீ வியர்வை சிந்தி பிரயாசப்படுவாய், நீ வியர்வை சிந்தி உழைப்பாய் என்று ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அப்ப அதே வியர்வை தேவகுமாரன் ஜெபிக்கும் பொழுது என்னவாக வருகிறது? இரத்தமாய் வருகிறது. அந்த வியர்வை ஏன் இரத்தமாய் மாறினது என்று தேவ சமூகத்தில் நான் சிந்தித்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய உழைப்புகளில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீக்கும்படியாக இயேசு தன்னுடைய வியர்வையின் இரத்தத்தை நமக்காக சிந்தித்தார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால், இன்றைக்கு அந்த இரத்தத்தை சரியாக நீங்கள் அங்கீகரிப்பீர்களாக இருந்தால், வியர்வையின் இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்று நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களாக இருந்தால், உங்கள் உழைப்பிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் பிரயாசத்திலே இருக்கிற அத்தனை சாபங்களையும் அந்த கெத்செமனே தோட்டத்தின் வியர்வையின் இரத்தம் ஆசீர்வாதமாய் மாற்ற ஒரு சகோதரனை என்னிடமாய் ஜெபிக்கும்படியாய் கொண்டு வந்தார்கள். அந்த சகோதரனை கொண்டு வந்து அவர்கள் சொன்னது என்ன? பாஸ்டர், இவர் ஒரு கடல் தொழில் செய்கிறார். கடல் தொழில் செய்கிற இந்த பிள்ளை வீட்டிலே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நல்ல வடிவாய் கதைப்பார், நல்ல உற்சாகமாய் இருப்பார். ஆனால் தொழில் செய்வோம் என்று சொல்லி கடலுக்குள் இறங்கின பொழுது, வீட்டில் இருந்து போகும் பொழுது வடிவாய் போவார். ஆனால் கடல்ல இறங்கின உடனே வாய் கட்டப்பட்டுவிடும், வாய் பேச முடியாது, கதைக்க முடியாது, அப்படியே வாய் மூடிவிடும். அவர் திரும்ப தொழிலுக்கு போக இல்லாமல் வெளியே வந்துடுவார். திரும்ப வந்த பிறகு வாய் தண்ட பாட்டில கதைக்கும். ஆகவே அந்த மகன் அந்த கடல் தொழிலுக்குள்ளே இறங்கும் பொழுது வாய் கட்டப்படுகிறது, வெளியில நிற்கும் பொழுது அந்த பிரச்சனை இல்லை. அதை நான் நேர பார்த்தேன். அந்த மகனுக்காக நான் ஜெபித்தேன். அங்கே என்ன இருந்தது? அவன் தொழிலிலே முன்னேற்றம் அடையாதபடி, அவன் தொழிலே ஆசீர்வாதம் பெற முடியாதபடி தீய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் சூனியம் செய்வினை பண்ணி இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வியர்வையின் இரத்தம் அது எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு நல்ல ஒரு தொழிலாளியாய் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் நீங்கள் வேலை செய்ய முடியாதபடிக்கு, வேலை செய்தாலும் வருமானத்தை எடுக்க முடியாதபடிக்கு, பெறுகிறதெல்லாம் பீத்தல் பையில போகிறது போல ஒரே அழிந்து போய் கொண்டிருக்கலாம். ஒன்றை விசுவாசிங்க. தேவகுமாரனே கெத்செமனே தோட்டத்தில் வியர்வையின் மூலமாய் சிந்தின அந்த இரத்தம் என் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கட்டும். அப்பா அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா.
இன்றைக்கு நான் வியர்வை சிந்தி ஊழியம் செய்கிறேன், வியர்வை சிந்தி பிரசங்கிக்கிறேன். இது எனக்கு எப்ப ஆசீர்வாதமா இருக்கும்? அந்த வியர்வையின் இரத்தத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கெத்செமனேயின் வியர்வையை நீ விசுவாசிக்காமல், கெத்செமனேயின் வியர்வையை நீ நம்பாமல், எவ்வளவு வியர்வையை சிந்தினாலும் அது விழலுக்கு இறைத்த நீராகத்தான் போகும். ஆனால் தகப்பனே, அந்த செக்கு என்று சொல்லப்படுகிற அந்த புளியப்படுகிற இடத்துல ஆண்டவர் இரத்த நாளங்கள் வெடிக்கத்தக்கதாய் எனக்காக இரத்தத்தை வியர்வையாய் தந்த தகப்பனே, என் பிரயாசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன தேவன் எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஏனென்றால் எங்களுக்காக வேர்வை சிந்தினவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த வேர்வையை தண்ணியாய் சிந்தவில்லை, இரத்தமாய் ஆண்டவர் சிந்தினார். இந்த வடகாடு சபை அந்த இரத்தத்தை விசுவாசிக்கும் என்றால் ஆண்டவற்ற ஆசீர்வாதம் மாறாக பெருக்கெடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றது, அது நான் வேர்வை சிந்தினது, அது நான் பிரயாசப்பட்டது, அது நான் கஷ்டப்பட்டது. அம்மாவோட இருக்கைக்குள்ள நான் அடிச்சு சேர்த்த சொத்து, அல்லது நான் என்ற புருஷனோடு இருக்கும் பொழுது நான் என்ற பிரயாசம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்படி நீங்க உங்களுடைய பிரயாசம் என்று சொல்லும் வரைக்கும் அதுல ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க ஒன்றைத்தான் கற்பனையில் இல்ல, நிஜத்துல கொண்டு வர வேண்டும். அந்த தோட்டத்தில் இயேசு எனக்காக வியர்வை சிந்தினார். அல்லேலூயா. அந்த வியர்வை இன்றைக்கு உழைக்கிற அந்த 1000 ரூபாயை ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. மாத சம்பளம் கைக்கு வரும்பொழுது பரிசுத்த தகப்பனே, கெத்செமனே தோட்டத்தில் வியர்வை சிந்தின தேவனே, இந்த பணத்தை எனக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க. நீங்க அப்படி ஒவ்வொரு நாளும் ஜபிச்சு பாருங்கள். அது கொஞ்சமா இருந்தாலும் தரித்திரம் அதுல இருக்காது, கொஞ்சமா இருந்தாலும் வீண் செலவு இருக்காது, கொஞ்சமா இருந்தாலும் தேவையில்லாத இழப்புகள் வராது. ஆண்டவர் 30, 60, 100 ஆண்டவர் முதலாவது எப்படி ரத்தம் சிந்தினார்? வியர்வையின் மூலமாக ஆண்டவர் ரத்தம் சிந்தினது என்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது? எங்களுடைய உழைப்புகளை, பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, சும்மா ரத்தம் நீங்க ஜபிக்காதீங்க. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துக்கு பிறகு என்னென்ன காரியம் இருக்கோ அதுக்கு அந்த ரத்தத்தை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்தந்த சந்தர்ப்பத்தில் சிந்தினீங்களே அப்பா, அதை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவருடைய ரத்தம் எப்படி சிந்தப்பட்ட, இந்த ஓர்டர் மாறலாம், ஆனாலும் நான் தியானித்த மாதிரி நான் சொல்லுகிறேன். சில வேளை ஓர்டர்கள் மாறி வரலாம். முதலாவது கன்ஃபார்மாக வியர்வையின் மூலமாக வந்தது. இரண்டாவது, ஆண்டவருடைய ரத்தம் எப்படி சிந்தப்பட்டது என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 19:1. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து அவரை வாரினால் அடிப்பித்தான். பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பிடித்து அவரை வாரினால் அடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வியர்வையின் மூலமாக இரத்த நாளங்கள் வெடிக்க ஜெபம் பண்ணி எழும்பும் பொழுது ஆண்டவரை கைது செய்து கொண்டு போகிறார்கள். தேவகுமாரன் பரிசுத்த தெய்வத்தை விலங்கிட்டு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். விலங்கிட்டு அழைத்துக் கொண்டு போய் அந்த போர்ச்சருடைய அரண்மனையில் என்ன செய்கிறார்கள்? ஆண்டுடைய சரீரத்தில் இருந்த வஸ்திரத்தை எடுத்துவிட்டு அவருடைய கையையும் காலையும் கட்டிவிட்டு அவர்கள் ஒரு வாரை எடுத்து அந்த வாரினால் இயேசுவை அடிக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த வாரில என்ன இருக்கும் என்று சொன்னால், ஒரு கொழுவி போல, கவனிங்கள், உருண்டையாக இருக்கும். அதை அப்படி விரிச்சு விரிச்சு வைத்திருப்பார்களாம். அந்த வாரிலே ஒவ்வொரு உருண்டைகள், இப்ப அந்த லைட்டுகள் தொங்குற மாதிரி அந்த வாரிலே இருக்கும். அடித்து எடுக்கும் பொழுது அந்த உருண்டைகள் கிழித்து வைத்திருக்கின்ற இரும்புகள் சதைகளை பிடித்துக்
கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை வைத்து அவர்கள் அடிக்கிறார்கள். அந்த அடிகள் ஒவ்வொன்றும் அவருடைய சரீரத்திலே காயங்கள் மூலமாக ரத்தம் வந்தது. அல்லேலூயா. முதலாவது வியர்வையின் மூலமாய் ரத்தம் வருகிறது, இரண்டாவது காயங்கள் மூலமாய் ரத்தம் வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, காயங்கள் மூலமாய். காயங்கள் மூலமாய். கையை வைத்து சொல்லுங்க, காயங்கள் மூலமாய். காயங்கள் மூலமாய். ஆண்டவரே இவ்வளவு பாடுபட்டால் உங்களுக்கு ஆண்டவருக்காக ஒரு கை வைத்து சொல்ல முடியாதா? சொல்லுங்க, காயங்கள் மூலமாய். காயங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பதான் உள்ளுக்கு நரம்புகள் வெடிச்ச ரத்தம் வெளியே வந்துச்சு. அடுத்த சில மணி துளிகளிலே அவருடைய ரத்தத்தை எப்படி எடுக்கிறார்கள்? அடிச்சு காயப்படுத்தி எடுக்கிறார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய உடம்பிலே 150 பெரிய அடிகள், பெரிய காயங்கள் இருந்துச்சுதான். எத்தனை காயங்கள்? 150 காயங்கள் முதுகில் இருந்தது. 5480 தழும்புகள் அவருடைய சரீரத்தில் இருந்தது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. 150 பெரிய தழும்புகளும் 5480 சிறிய தழும்புகளும் ஆண்டுடைய சரீரத்தில் இருந்தது. எங்களுடைய உடம்பில் ஒரு காயம் இருந்தால் நம்மால் தாங்க முடியாது, 2 தழும்புகள் இருந்தால் நம்மால் தாங்க முடியாது. 150க்கும் அதிகமான காயங்கள், 5480க்கும் அதிகமான தழும்புகள் சரீரத்தில் இருந்தது. அதைத்தான் தாவீது தரிசனத்திலே பார்க்கிறான். கடவுள் மனுஷனாய் வந்து அடிக்கப்பட போகிறதை அவன் தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவன் எப்படி அந்த சங்கீதத்தை எழுதுகிறான்? என் தேவன் குமாரனுடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல இருந்தது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு தரையை பார்க்கும் பொழுது அது அழுத்தமாக இருக்கும், ஆனால் அதை உளும் பொழுது அந்த படைச்சால்கள் விழுந்த அந்த ரோதைகள், அந்த உளவு கலப்பை போன தடங்கள் அப்படியே தெரிகிறது போல தாவீது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உளப்பட்டது போல தழும்புகளால் நிறைந்தது அவன் பார்த்தான். அந்த உடம்பு விரும்பப்படவில்லை, அந்த உடம்பு சகிக்கப்படவில்லை, அந்த உடம்பு முழுவதும் காயங்கள். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? அந்த உடம்புக்கு சிவப்பான உடுப்பை போடுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய உடம்பில் இருக்கிற காயங்களை மறைக்கும்படியாக, அளவுக்கு மிஞ்சி அவரை துன்பப்படுத்தி விட்டார்கள், அதை மறைக்கும்படியாக சிவப்பான அங்கியை போட்டார்கள். ஆனால் அந்த காயத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. தன்னை கீழே தள்ளும் பொழுது மறைஞ்சு போன தேவன், கீழே விழண்டு சொன்ன பொழுது அடிபணியாத தேவன் 150 அடிகள் அடிக்கும் பொழுது 5480 காயங்கள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டாரே. எதற்காக இயேசு காயப்பட்டார்? எதற்காக காயத்தால் இயேசு ரத்தத்தை சிந்தினார்? அதை நீங்கள் வீட்டிலே போய் வேதத்தில் வாசித்துக் கொள்ளுங்கள். அதை நாங்கள் இப்ப வாசித்தால் நல்லம் என்று நான் நினைக்கிறேன். ஏசாயா 53:5 வீட்டில் படியுங்கள். 1 பேதுரு 2:24 இப்பொழுது வாசியுங்கள். 1 பேதுரு 2:24. ஓ ரமம தினமம சந்தரலவா, தேவகுமாரனே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே இந்த காலை விழுந்த சபைக்குள்ளாய் ஊற்றப்படுவதாக. வியர்வையின் ரத்தம், காயங்களின் ரத்தம் இந்த சபைக்குள்ளாய் வெதுவெதுப்பாய் ஓடும்படியாய் நான் கேட்கிறேன் அப்பா. அதற்கு பதில், என் காயத்தால் இயேசு ரத்தம் சிந்தினார் என்பதற்கான பதிலை பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2:24. ஹல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். கையை தட்டி அவருடைய காயங்களால். சகோதரனே, சகோதரியே, ஏன் இந்த 150 காயங்கள், 5000 சொச்ச தழும்புகளால் ஏன் ரத்தம் வந்தது? என்னுடைய உடம்பிலும் உங்களுடைய உடம்பிலும் வருகிற ஒவ்வொரு வியாதிகளையும், ஒவ்வொரு பலவீனங்களையும் சுகம்
அவருக்கு நன்றி செலுத்துவோம். கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சவுண்டை செட் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. காணாதுங்க, காணாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்துக்கு விரோதமாய் பிசாசு எழும்பினாலும் நீங்க விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த இரத்தத்தால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். 180 காயங்கள், 5480 தழும்புகள். எதற்காக? எதற்காக? என்னுடைய சரீரத்துல, உன்னுடைய சரீரத்துல இருக்கிற அத்தனை வியாதிகளையும் சுகமாக்கும்படியாக ஆண்டவர் காயப்பட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இப்பொழுது அந்த காயத்தின் இரத்தத்தை நீ அழைப்பாயாக இருந்தால் எந்த வியாதியானாலும் கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய பாதையிலே எத்தனையோ கிருபைகளை நான் கண்டிருக்கிறேன். எத்தனையோ தேவனுடைய இரத்தத்தால் உண்டான கிருபைகளை நான் கண்டிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த இடத்திலே நீங்கள் சுகதேகிகளாய் இருப்பது அது இந்த உலகத்தின் மருத்துவத்தால் அல்ல, இயேசுவின் காயத்தின் இரத்தத்தினால். ஒரு தடவை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு பிள்ளைக்காக பெரிய பாஸ்டர் வாரார் என்று சொன்ன பொழுது கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நான் பெரிய ஊழியக்காரன் நினைத்தாங்க. ஆகவே அந்த பிள்ளையை தூக்க இல்லாமல் கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளையை பார்த்த பொழுது தலை பெரிசாக இருந்துச்சு, உடம்பெல்லாம் சின்னனா இருந்தது. அந்த பிள்ளையின் தலையை தூக்கவே முடியாது. அந்த பிள்ளை படுத்தால் படுத்த இடத்துல இருக்கும். வயசுகள் போய்விட்டது. ஆனால் அந்த பிள்ளையினுடைய சரீர வளர்ச்சியில, அசைவுகளில் ஒரு மாற்றமும் இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை நான் அங்கே போவதுண்டு. ஆகவே கொண்டு வந்தார்கள். முடிவிலே அந்த பிள்ளைக்காக அங்கே நின்று ஒரு கொஞ்சம் விசுவாசிகளை சேர்த்து கொஞ்சம் நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். காயங்களின் ரத்தத்திட்ட ஒப்பு கொடுத்தோம். அடுத்த மாதம் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த பிள்ளையை கொண்டு வந்தார்கள். தலை வீக்கம் குறையவில்லை, ஆனால் அசைய முடியாத பிள்ளை அசைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அந்த பிள்ளை எழும்பி நிற்க தொடங்கியது. ஆகவே நான் சொன்னேன், ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை காட்டியிருக்கிறார். மிச்சதை உங்களுடைய விசுவாசத்தால் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். கையை தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா. ஏன் ஐயா இயேசு காயப்பட்டார்? ஏன் ஐயா இயேசு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார்? சும்மா திடீரென்று மரித்திருக்கலாமே, அப்படியே திடீரென்று செத்திருக்கலாமே. ஏன் அத்தனை காயங்களையும் பெற்றார்? எத்தனை எத்தனை வியாதிகள், எத்தனை எத்தனை பலவீனங்கள், அத்தனை வியாதிகளுக்கு இயேசு காயப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. கேன்சருக்காக காயப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. சில நினைப்பாங்க காய்ச்சல ஆண்டவர் மாத்துவார், தடிமனை மாத்துவார், முட்டுவை மாத்துவார், கேன்சரை மாத்துவாரா? கேன்சருக்காகவும் இயேசு காயப்பட்டார். அல்லேலூயா. அந்த 180 பெரிய காயத்துல கேன்சர் ஒரு பெரிய வருத்தமா இருக்கலாம். அந்த பெரிய வருத்தத்துக்காக ஒரு பெரிய காயம் இயேசுவின் உடம்புல இருக்கிறது. இன்றைக்கு உன் உடம்புல இருக்கிறது ஒரு பெரிய வருத்தமா இருக்கலாம். அந்த பெரிய வருத்தத்துக்காக இயேசுவின் உடம்புல ஒரு பெரிய காயம் இருக்குது. ஆண்டவர் சொல்றது ஒன்றுதான், என்னை நோக்கி பார், என் காயத்தால் வழிந்த இரத்தத்தை நீ அறிக்கையிடு, அந்த இரத்தத்தை நீ விசுவாசி, எப்பேற்பட்ட வியாதி என்றால் நான் சுகமாக்குவேன். அல்லேலூயா. ஏனென்றால் 150 காயத்தை என் ஆண்டவர் எனக்காக பெற்றார். 5000 சொச்ச தழும்புகளை என் இயேசப்பா தன் சரீரத்திலே எனக்காக சகித்துக் கொண்டார். இன்றைக்கு ஒரு வருத்தம் மாறி நாளைக்கு ஒரு வருத்தம் வரலாம். நாளைக்கு ஒரு வருத்தம் மாறி நாளை கொண்டு வரலாம். எத்தனை நாள் எத்தனை வருத்தம் வந்தாலும் அத்தனை வருத்தத்திற்கும் என் இயேசுவின் காயத்தின் இரத்தத்தை பார்த்து நான் சுகம் பெறுவேன் என்று நம்புகிறோம். அல்லேலூயா சொல்லி கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு போய் அதிகாலையில் எழும்பும் பொழுது இன்னொரு பலவீனம் உங்களுடைய உடம்பிலிருந்து உங்களை துன்பப்படுத்தலாம். பயப்படாதிருங்கள். 150 காயம் நமக்கா இருக்கிறது. ஆமென். 5000 சொச்ச தழும்புகள் நமக்கா இருக்கிறது. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஏழை தாய் சுண்ணாம்பு கற்கள், சுண்ணாம்பு சூளையில வேலை செய்தாள். ஆகையினாலே அவள் அந்த சுண்ணாம்பு சூளையில வேலை செய்யும் பொழுது தன்னுடைய கை குழந்தையையும்
அந்த சூளைக்கு கொண்டு போவார். பிள்ளையை விடுவதற்கு ஆட்கள் இல்லாதபடியால் அந்த சூளையில் அவள் வேலை செய்யும் பொழுது அந்த பிள்ளையை ஒரு இடத்துல விட்டுட்டு அவள் வேலை செய்வாள். ஏதர்ச்சியாக தவறுதலாக அந்த குழந்தையின் கண்களிலே அந்த சுண்ணாம்பு பட்டுவிட்டது. ஆகவே அது கொதித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளையின் கண்களுக்குள்ளே. ஆகவே பிள்ளைக்கு அந்த கொதி தாங்க முடியாமல் பிள்ளை அழுது கொண்டே இருந்தது. ஆகியவுடன் ஒரு கை வைத்தியத்துக்கு ஓடுகிறார்கள். அந்த வைத்தியரை நாடின பொழுது அந்த டாக்டர் சொன்னார், கண் தெரியாமல் போகிறது, சுண்ணாம்பு பட்டுவிட்டது, சுண்ணாம்பு முழுவதும் எடுக்க முடியாது, பிள்ளையினுடைய கண் போகிறது என்று டாக்டர் கொதித்துக் கொண்டே இருந்தார். அப்ப தாய் கேட்டால், என்ன செய்யறது என்று பதறி கொண்டிருந்தாள் அந்த ஏழை தாய். அப்பொழுது அந்த வைத்தியர் சொன்னாராம், இருக்கிற சுண்ணாம்பை எல்லாம் கண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய ரத்தத்திலே ஒரு ரத்தம் வேண்டும். அந்த பிள்ளையின் உறவுக்குள்ளே அந்த ரத்தத்தை வெட்டி அந்த கண்ணுக்குள்ளே விட்டால் அந்த சுண்ணாம்பை அந்த ரத்தம் வெளியே கொண்டு வந்துவிடும். அதை தந்தால் நான் முயற்சி பண்ணலாம் என்று சொன்னாள். அப்பொழுது அந்த தாய் சொன்னாலாம், ஐயோ என் பிள்ளையுடைய கண் போகிறது, எனக்கு இந்த கையிருந்து என்ன பிரயோசனம், வெட்டுங்க பாஸ்டர், டாக்டர் விரலை வெட்டுங்க, வெட்டி அந்த எவ்வளவு ரத்தம் வேணுமோ எடுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த வெட்டி அந்த ரத்தத்தை புழிந்து அந்த கண்களுக்குள்ளே விட 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 அந்த ரத்தம் அந்த சுண்ணாம்புகளை வெளியே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. தாயினுடைய ரத்தம் தன் பிள்ளையின் வியாதியை, தன் பிள்ளையின் சுண்ணாம்பு, தன் பிள்ளையின் குருட்டு தன்மையை வெளியே கொண்டு வந்தது. இன்றைக்கு என் பரம தகப்பனின் காயங்களின் ரத்தம் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருடைய வியாதிகளையும் அது சுகமாக்குகிறது. அடுத்த பகுதிக்குள் போவதற்கு முன்பதாக எழுந்து நின்று 2 கரங்களையும் விரித்து அமைதியாக ஒரு நிமிஷம், ஆண்டவரே உம்முடைய வியர்வையின் ரத்தம், ஆண்டவரே உம்முடைய தழும்பின் ரத்தம், இந்த 2 ரத்தத்தில் எந்த பகுதி உங்களுக்கு தேவையோ அந்த பகுதியை மட்டும் கர்த்தரிடம் கண்களை மூடுங்க. இன்னும் சில பகுதியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாய் திறக்க வேண்டாம், ஆனால் கண்கள் மூடி இருக்கட்டும். வாய் அசைந்து கொண்டிருக்கட்டும். அன்னாளுடைய வாய் அசைந்தது போல உங்களுடைய வாய் அசையட்டும், ஆனால் சத்தம் வெளியே வர வேண்டாம். பரலோக தகப்பனே, என் பிரயாசத்தை ஆசீர்வதியும். பரமபிதாவே, என் பலவீனங்களை மாற்றும் என்று சொல்லி எந்த ரத்தம் உங்களுக்கு வேண்டுமோ அந்த ரத்தத்துக்காக கையை உயர்த்துவீர்களா? ஓ இயேசுவே, காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் என்னுடைய ஊழியத்திலே ஆரம்பத்தில் தேவ சமத்திலே அழைப்பு பெற்ற பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஜெபம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்காக பாரப்பட வேண்டும் என்றதை கர்த்தர் எனக்கு சொல்லி சொன்னார். வைத்தியங்களால் முடியாது. நான் நினைக்கிறேன் என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் 25 வருடங்களுக்கு முன்ன கர்த்தர் சொன்ன காரியம், வைத்தியங்களால் முடியாத காரியங்கள் நீ கை வைக்காமல் ஜெபம் பண்ணும் பொழுது நான் செய்து காட்டுவேன் என்றேன். என்றைக்கும் இந்த பிரசங்கத்தை நீ விசுவாசித்தால் இன்றைக்கே உனக்கு சுகம் உண்டாகிற நாள்.
இன்றைக்கு உனக்கு சுகம் உண்டாகிற நாள். இன்றைக்கு உன் வியாதிகள், உன் பலவீனங்கள் உன் உடம்பை விட்டு போகிற நாள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தாய் தன் பிள்ளைக்காக துடித்துக் கொண்டிருப்பாளா இருந்தால் இயேசு எவ்வளவாய் துடித்துக் கொண்டிருப்பார். வியாதியால நீ படுகிற வேதனை, வியாதியால நீ படுகிற துன்பத்தை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த வருத்தத்துக்காக செலவழிக்கிற பணங்கள், வருத்தத்தின் நிமித்தம் நீ அலைகிற அலைச்சல்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் கேட்பது ஒன்றுதான், என் காயங்களை விசுவாசிக்கிறாயா, என் தழும்புகளை பார்ப்பாயா, அந்த இரத்தம் உனக்கு சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக இயேசுவின் இரத்தம் எப்படி வந்தது? முதலாவதாக வியர்வையின் மூலமாய் நம்முடைய பிரயாசத்துக்காக வந்தது. இரண்டாவதாக காயங்கள் மூலமாக நம்முடைய வியாதிக்காக வந்தது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி வருகிறது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:2. அல்லேலூயா. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த பரிசுத்த தெய்வத்தின் தலையில என்ன முடி வைக்கிறார்கள்? முள்முடி. என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன முடி? முள்முடி. இப்ப பைபிள் பார்க்கணும், பாஸ்டர் பாருங்க, என்ன முடி? முள்முடி. நல்லா சொல்லுங்க, என்ன முடி? முள்முடி. அல்லேலூயா. அவருடைய தலையில கிரீடம் இருக்க வேண்டும், ஆனா அவங்க முள் கிரீடத்தை அவங்க வைத்தாங்க. இன்றைக்கு உங்களுடைய தலையில எத்தனையோ பழிகள் இருக்கலாம், ஆனா பயப்படாதுங்க, இயேசுவின் தலையிலையும் பழிகள் வந்தது. ஆமென் சொல்லுங்க. முள்ளுகளால ஒரு முடியை வைத்தார்கள். இந்த படத்துல பார்த்தீர்களா இருந்தால் சும்மா ஒரு முள்ள தூக்கி சுத்தி போட்டு தலையில வைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆனால் அதனுடைய சரியான உண்மை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் தலையிலே ஒரு முள் முடி, அந்த முள்ளுகளால ஒரு முடிய வைக்கும் பொழுது அந்த முள்ளுன்ற நீளத்தை சொல்றாங்க என்னென்றால், அதை வெச்சு அவங்க இறுக்கினாங்க, அடிச்சாங்க. அந்த முள்ளு தலையில சுத்தி அடிக்கும் பொழுது இந்த உள்ளுக்கு இருக்கிற ஒரு மண்டையோட நீங்கள் பார்த்தால் கண் குழி தெரியும். இப்ப பார்க்கும்போது கண் வழியா இருக்குது, ஆனா அந்த கண் இருக்கிற குழி உள்ளுக்காய் போகும். ஆண்டவருக்கு அவங்களை அடித்த அந்த முள்ளு கண் குழி வரைக்கும் வந்ததாம். அந்த அளவுக்கு அந்த தலையிலே சுத்தின அந்த முள்ளுகள் நீளமாக உள்ளுக்குள்ள போய் அப்படியே பிச்சாகிவிட்டது. வியர்வையாய் ரத்தம் போய்ச்சுது, அடிச்சு காயத்தால ரத்தம் போச்சுது. கடைசியில எப்படி அதை அவங்க செய்தாங்க நினைக்காதீங்க, இயேசு கொடுக்கிறார். எப்படி கொடுக்க? தலையில முள்முடிய சூட்டி தன்னை காரி துப்ப விட்டு கொடுத்தார். ஏனென்றால் முள்முடியாலே ஏன் ரத்தம் வர வேண்டும் என்று தேவன் அனுமதித்தார் என்றால், முள்ளு வேதத்தில் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? சாபத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. முள்ளு சாபத்துக்கு அடையாளமா இருக்குது. தேவ பிள்ளைகளுடைய சாபங்கள் நீங்கும்படி முள்முடியினால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். சில குடும்பங்களை பார்த்தால் தொடர்ந்து விபத்துகள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அந்த குடும்பத்திலே விதவைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அங்கே திருமணம் முடிக்காதபடிக்கு அந்த பரம்பரையில திருமண தடைகள் வந்து கொண்டே இருக்கும். பரம்பரை வியாதிகள், பரம்பரை சாபங்கள் கை கால் இழுத்து கொண்டு பிறக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயசுல செத்து போகிறது. ஒரு குறிப்பிட்ட வயசுல குறிப்பிட்ட வருத்தங்கள் வருவது, கணவன்மாரை இழப்பது, மனைவிமாரை இழப்பது, பிள்ளைகள் நடுத்தருவுக்கு போவது, குடும்பங்கள் பிரிஞ்சு போவது, 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் என்று இந்த பரம்பரை சாபங்களை மாற்றும்படியாக முள்முடியின் இரத்தத்தை இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. கையேற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கையேற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பனுடைய குணம் பிள்ளைக்கு வரும் என்று பரம்பரை சாபம் சொல்லலாம். ஆனால் அந்த முள்முடியின் இரத்தத்தை விசுவாசித்தால் அந்த சாபத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலையை இயேசு கிறிஸ்து தர வல்லவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. அவருடைய தகப்பன் தாயை விட்டுட்டு அடுத்த பொம்பளையில ஓடினது போல அவனும் மற்ற அடுத்த சந்ததியிலும் ஓடிச்சது. ஒவ்வொரு சந்ததியிலும் ஓடுது என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நீ விசுவாசித்தால் அந்த பரம்பரை சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஆரம்ப நாட்களிலே ஒரு மனுஷன் என்னிடம் வந்தார். அங்கே நான் அப்பொழுது சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை தான் அதிகமாக செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே அவர் வரும் பொழுது கையிலே பெரிய ஒரு காயம் இருந்தது. அவருடைய காட்சி எனக்கு இப்போ ஞாபகத்தில் பசுமையா இருக்குது. பிஓபி போட்டுக்கொண்டு வந்தார். வந்து சைக்கிள் வந்து சொன்னார், தம்பி உங்களோட கொஞ்சம் கதை கொண்டு வந்தார். நான் அவருடைய கதைத்தோடு சொன்னார், நான் காண்டம் வாசித்திருக்கிறேன். எனக்கு அப்ப காண்டங்கள் என்று வடிவா தெரியாது. அப்பொழுது காண்டம் என்று சொல்றது ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலத்தை கணிக்கிற ஒரு வாசிப்பு. அதிலே எனக்கு 40ஓடு என்னுடைய ஆயுள் முடிகிறது, 40க்கு பிறகு ஒன்றையும் காணவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு ஒரே படபடப்பாய் இருக்கிறது. ஏதோ ஆண்டவர் ஏதாவது செய்வார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது எனக்காக ஜெபிக்க முடியுமா? அவர் ஒரு இந்துவாக இருந்தார். அவர் வந்தார். நான் அவருக்கு ஆண்டுடைய விசுவாசத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னேன். என் அருமை தேவ ஜனங்களே, 40ஐயும் தாண்டி உயிரோடு இருக்கத்தக்கதாய் கர்த்தருடைய முழுமையும் ரத்தம் அவரை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சாபங்களை சுமக்க தேவையில்லை. சாபங்களை சுமந்த ரத்தம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. முள்முடியின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வருத்தம் என்று போனால் டாக்டர் கேட்பார், உங்களோட அம்மாவுக்கு இருக்குதா, உங்களோட பரம்பரைக்கு இருக்குதா? அப்படின்னா நீங்க பயப்படாதீர்கள், வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, அந்த முள்முடியால சிந்தின ரத்தத்தை ஒருக்கா என் மேல பட விடுங்கப்பா. என்னுடைய சந்ததிக்கு வந்த இந்த வருத்தம் எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரம்பரையை உதவாத பரம்பரை என்று சொல்லலாம். ஆனால் உன் காலத்தில் அது உதவுகிற பரம்பரையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த பரம்பரையில யாரும் 60 வயசுக்கு மேல இருக்க மாட்டார் என்று சொல்லலாம். ஆனால் உன்னில இருந்து 100 வயசு வரைக்கும் ஆக்கள் இருக்கத்தக்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த தலையில அந்த முள்ளை இருக்கும் பொழுது, அந்த ரத்தம் சீரும் பொழுது ஆண்டவர் என்னத்தை நினைத்தார்? தேவதாசின் சாபங்கள் விலகுவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற என் பிள்ளையுடைய சாபங்கள் விலகும்படியாய் எந்த முள்முடியால் இந்த ரத்தத்தை நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஒப்பு கொடுத்த இயேசுவுக்கு மறுபடியும் கையை தட்டி நன்றி இயேசுவே. சுருக்கி கொண்டு போகிறேன், சுருக்கி கொண்டு போகிறேன். அல்லேலூயா. உதாரணங்களை சொல்லாமல் சுருக்கி கொண்டு போகிறேன். முதலாவது வியர்வையின் மூலமாய் நம்முடைய பிரயாசத்துக்காக, இரண்டாவது காயங்கள் மூலமாய் நம்முடைய வியாதிக்காக, மூன்றாவது முள்முடியின் மூலமாய் நம்முடைய சாபங்கள் நீங்குவதற்காக, நாலாவது ஆண்டுடைய ரத்தம் எப்படி வந்தது என்று சொன்னால் யோவான் 19:18 வாசிக்கிறோம். யோவான் 19:18 12 என்று சொன்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமையா இருங்கள், புல்லாவை முடித்துக் கொள்ளுகிறேன். யோவான் 19:18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய 2 கைகளையும் பிரித்து இதுவரைக்கும் 5000 சொச்ச காயங்கள், வியர்வையின் ரத்தங்கள், முள்முடியின் ரத்தங்கள், அந்த கோரத்தின் மத்தியிலே அந்த கையை விரித்தார்கள். அந்த உள்ளங்கையை பார்த்தார்கள். அந்த உள்ளங்கையில் ஒரு முறை 5 அப்பத்தை 2 மீனையும் அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிச்ச கை. ஒரு குஷ்டரோகி விலத்தி விலத்தி உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன பொழுது அவனை கட்டி அணைத்து அவனுக்கு சுகம் கொடுத்த கை. குழந்தை பிள்ளைகள் வந்த பொழுது களைச்சு போயிருந்தாலும் அவங்கள் எல்லார் மேலும் கையை வைத்து ஆசீர்வதித்த அந்த அன்பு கரங்களை விரித்தார்கள். நான் நினைக்கிறேன், அந்த கையை விரித்த பொழுது அந்த கையிலே நானும் நீங்களும் வரையப்பட்டிருந்தோம். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கையை விரித்து அதை இழுத்து ஆணி அடிக்கிறார்கள். ஆண்டவருக்கு கையிலே அடித்த அந்த ஆணியின் நீளம் 8 அங்குலம் என்று சொல்லுகிறார்கள். 8 அங்குலம்.
இதுதான் ஒரு அங்குலம். 8 அங்குல ஆணி அறைந்தார்கள். அதனுடைய அகலம் 3/4 அங்குலம் என்று சொல்லுகிறார். 8 அங்குல நீளமும் 3/4 அங்குல அகலமும் கொண்ட அந்த ஆணியை என் தேவ பிதாவின் கரங்களிலே அடிக்கும் பொழுது அந்த உள்ளங்கையிலிருந்து ரத்தம் சீறியது. அதற்கு பிற்பாடு அவருடைய காலை பிடித்தார்கள். காலை முதல் அடித்தல, கையை முதல் அடித்த, அது விஷயம் கிடையாது. கடலின் மேலே தன்னுடைய சீடர்கள் தத்தளித்த போது அந்த கடலின் மேலே நடந்த பாதங்கள், அங்கே லாசர் என்கிற தன்னுடைய சிநேகிதன் மரித்த பொழுது 3 நாட்களாய் நடந்து போன பாதங்கள், இந்த ஊராய் சுத்தி திரிந்து ஒவ்வொருவனுக்காக உழைத்து அந்த அன்பின் பாதங்களை ஒன்றாய் சேர்த்து ஆணி அடிக்கும் பொழுது அந்த பாதங்களிலிருந்து ரத்தம் வந்தது. கைகளிலும் கால்களிலும் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக? காயத்தின் ரத்தம் வியாதிக்காக, முள்முடியின் ரத்தம் சாபத்திற்காக, வியர்வையின் ரத்தம் பிரயாசத்திற்காக, கைகால்களின் ஆணியின் ரத்தம் எண்ணத்திற்காக என்று கொலோசியரில் சொல்லப்படுகிறது. அதை வாசித்தால் தான் விளங்கும். கொலோசியர் 2:13 வாசிப்பீர்களா? கொலோசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து கையை கையாலும் காலாலும் ஏன் ஆணி அடிக்கப்பட்டார்? என்னுடைய பாவத்திலிருந்து உன்னுடைய பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை தருவதோடு மட்டுமல்ல, ஆண்டவருக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் கைகால்களிலே ஆணி அறையப்பட்டார். அல்லேலூயா! கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா! கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா! ஒரு சகோதரன் ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபிச்சார். உங்களுடைய இயேசு வல்லமை உள்ளவராயிருந்தால், வருத்தங்களை சுகமாக்குறவராயிருந்தால், நான் சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பாவத்தை விட விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் விட முடியாம இருக்குது, நீங்கள் ஜெபிச்சு இந்த பாவத்தை என்னால் விட பண்ணுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி, அப்பொழுது இந்த ஊழியக்காரனும் பரிசுத்தாவிலே நிரம்பி பாரத்தோடு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அவர் ஜெபித்தார். ஜெபித்த பிற்பாடு அதை செக் பண்ணும்படியாக இவன் என்ன செய்தானாம்? முதல் முறை போய் சிகரெட்டை எடுத்து வாயில வைத்தானாம். சிகரெட்டை வாயில வைத்த பொழுது ஒரு வாந்தி குணம் அவனுக்குள்ளே வந்துச்சுதான். உடனே அவன் யோசித்தான், ஜெபிச்சபடியே தான் இப்படி வருதோண்டு. இல்ல அது ஏதா வந்திருக்கும் உண்டு. 2ஆம் முறை செக் பண்ணினான், திருப்பம் வாய்க்குமட்டல் வந்துச்சு. 3ஆம் முறை செக் பண்ணினான், அவனால் சிகரெட் அடிக்கவே முடியவில்லை. அந்த மனம் அவனுக்கு ஒத்து வராமல் போய்விட்டது. 4வது தடவை அந்த ஊழியக்காரர் வந்து சொன்னானாம், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா! அல்லேலூயா! இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டும் ஞான ஸ்நானம் எடுத்தும் அடிக்கடி பாவத்துக்குள்ள நீ விழுந்து கொண்டிருக்கிறாயா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கைகால்களின் ரத்தத்தை நீ அங்கீகரிக்கவில்லை, கைகால்களின் ரத்தத்தை நீ விசுவாசிக்கவில்லை. அந்த கைகாலால் வந்த ரத்தத்தை நீ அங்கீகரிப்பாயா இருந்தால் நீ மன்னிப்பு பெறுவது மட்டுமல்ல, நீ பாவியாக வாழ போவதும் இல்லை, நீ பரிசுத்தவானாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா! இன்னைக்கு காலையில் நான் ஜெபிக்கும் பொழுது நான் பாடின ஒரு பாடல், என் குற்றங்கள் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாது. இயேசுவே மன்னிப்பு தருபவரே, மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் பிரியமானவர்களே, அடிக்கடி இந்த பாவத்தை விட முடியவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தால், நீங்கள் கொஞ்சம் ஆண்டவற்ற கைகால்களின் ரத்தம் என் மேல பட வேணும் என்று நீங்கள் ஜெபம் பண்ண வேணும். அல்லேலூயா! தேவகுமாரனே, இயேசப்பா பிதாவே, கையாளையும் காலாளையும் சிந்தின அந்த ரத்தம் என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று கேளுங்கள். நேரம் காணது, கடைசியை சொல்லி முடிக்கிறேன்.
வியர்வையின் மூலமாக, முள்முடியின் மூலமாக, காயங்கள் மூலமாக, கைகால் ஆணியின் மூலமாக ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது. கடைசியில் அந்த சிலுவையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு கசப்பு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அதை மணந்து விட்டு அவர் அதை குடிக்கவில்லை. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று, அது அவங்க கொடுத்தது கசப்பு, நல்ல தண்ணியில கசப்புன்றாங்க. இன்னொன்று சரியானது என்று நான் நினைக்கிறேன். இப்படி அடிச்சு துன்பப்படுத்தி ஒரு மரண தண்டனைக்குள்ள ஒரு கைதியை கொண்டு போகும் பொழுது, அவன் சாகும் நேரத்தில் அவன் அழும் பொழுது அந்த கசப்பை தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் அதை குடித்தால் அந்த வேதனையை ஓரளவுக்கு அவனால் மறக்க முடியும், அவன் சாகிறதுக்கு உதவியா இருக்கு. அப்படி வேதனை உச்ச கட்டத்தில் அந்த கசப்பு காடியை குடித்தால் அந்த வேதனைகள் கொஞ்சம் அடங்கும். அதனாலதானோ என்னவோ தெரியல, இயேசு கிறிஸ்து எல்லா வேதனையும் நான் பட வேண்டும் என்று சொல்லி அதை ஆண்டவர் தவித்துக் கொண்டார். பிற்பாடு பிதாவே உன் கரத்தில் நாவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். அந்த நேரம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தேச உலகத்தில் நடக்கிறது. இயேசு மரித்து விட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா என்பதை செக் பண்ணும்படி. ஏனென்றால் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, அந்த இடத்திலே நிற்க முடியாமல் இருக்கிறது. போர்ச்சோவரெல்லாம் ஓடி பாதுகாப்பு தேட போறாங்க. ஆகவே கைதிகள் தப்பியோடக்கூடாது, சிலுவையில் இருந்து யாராவது காப்பாற்றி கொண்டு போக கூடாது. அப்படி காப்பாற்றினால் அந்த போர்ச்சோவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆகையால் என்ன செய்கிறாங்க, இயேசுவுக்கு அக்கம் பக்கம் நின்ற 2 கைதிகளுடைய முழங்களை அடிச்சு உடைக்கிறாங்க. அவங்க சாகல, இயேசுவுக்கு அக்கம் பக்கம் இருந்தவங்க சாகாமல் துடிச்சு கொண்டிருந்தாங்க. அவங்கள ஓடக்கூடாது என்பதற்காக எலும்பை உடைக்கிறார்கள். வேதம் சொல்லுது, என் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவது என்ற வார்த்தையின்படி இயேசுவின் கால்களை அவங்க அடிக்கவில்லை. அதுக்குள்ளே ஒரு சேவகன் என்ன செய்கிறான், இயேசுவை பார்க்கிறான், செத்தது போல இருக்குது. இவ்வளவு வேகமா செத்துட்டாரா இருக்கிறார் என்பதை செக் பண்ணும்படி தன்னுடைய ஈட்டியை எடுத்து, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனம், ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் பதட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் டவுட், இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த நடுவுக்குள்ள இருக்குது, இந்த செத்துட்டு தான் உயிரோடு இருக்குதா, இந்த கீழே இறங்கிச்சுதென்றால் அல்ல யாராவது சீடர் அவனை கொண்டு போச்சு எங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி அவன் ஒரு அவசரத்திலையும் அந்த ஈட்டியை எடுத்து பிலாவில குத்துகிறான். அந்த பிலாவில குத்தி செக் பண்ணுகிறான், செத்துட்டாரா இருக்கிறாரா என்று. அவரையே நேசிக்கிற தகப்பனை அவன் செக் பண்ணினான். அந்த செக் பண்ணும் பொழுது கடைசியாக அந்த தகப்பன் என்ன செய்கிறார், பிலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் எனக்கு தெரிந்த புத்தகங்களிலே ஆராய்ச்சிகளில் ஆராய்ந்த பொழுது, அந்த விழாவுல குத்தும் பொழுது ரத்தம் மாத்திரமில்லை, என்ன வந்துச்சது, தண்ணியும் வந்துச்சுதான். அங்கே அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்ன, அவன் குத்துன குத்து அப்படி இதயம் வரைக்கும் போச்சுதான். இதயத்தை சூழ ஒரு தண்ணீர் படலம் இருக்கிறது, அதையும் கிழித்து கொண்டு கடைசியாக இருந்த ரத்தத்தையும் பிலாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உனக்காகவும் சிந்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வியர்வையின் மூலமாய் ரத்தம் போச்சது, காயங்கள் மூலமாய் போச்சது, முள்முடியின் மூலமாய் போச்சது, கைகள் ஆணியின் மூலமாய் போச்சது. ஆனாலும் கொஞ்சம் ரத்தம் விழாவில இருந்துச்சு, அதையும் அவன் குத்தி எடுக்க ஆண்டவர் விட்டு கொடுத்தார். ஏன் விழாவில் இருந்து ரத்தம் வந்தது? விழாவின் ரத்தம் இன்றைக்கு எனக்கு உனக்கும் என்னத்தை செய்கிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, ஆதாமின் விழாவில் இருந்து கர்த்தர் ஏவாளை படைத்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னது, உங்களுக்கு வெளிப்படுத்த சொன்னது இதுதான். அல்லேலூயா. ஆதாமின் விழாவின் எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார். அந்த ஏவாளை பார்த்த பொழுது ஆதாம் மகிழ்ச்சி அடைந்தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த விலா எலும்பின் ரத்தம் என்ன தெரியுமா? குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான ரத்தம். அல்லேலூயா. உன் குடும்பத்தின் சந்தோஷத்திற்கான ரத்தம், உன் குடும்பத்தின் நிம்மதிக்கான ரத்தம். கணவனை பார்க்க எரிச்சலா இருக்குதா, மனைவியை பார்க்க கோபமா இருக்குதா, அது எல்லாத்தையும் மாற்றி உன் குடும்பத்துக்குள் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படிக்கு விழாவிலிருந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மொத்தமாக 6.5 லிட்டர் ரத்தம் இயேசுவின் உடம்பிலிருந்து வெளியேறியது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அல்லேலூயா. 6.5 லிட்டர் ரத்தம் சரீரத்துக்குள்ளே இருந்ததாம். அந்த 6.5 லிட்டரையும் கட்டம் கட்டமாய் கர்த்தர் கொடுத்து தீர்த்தார். உன் குடும்பம் பிரியக்கூடாது, உன் குடும்பம் டிவோர்ஸுக்கு போகக்கூடாது, உன் வீட்டுக்குள்ள அடுத்த பொம்பளை அடுத்த புருஷன் வரக்கூடாது, உன் பிள்ளைகள் நடுத்தருவுக்கு போகக்கூடாது, உன் பிள்ளைகளை விட்டு நீ எங்கு ஓடக்கூடாது. உன் குடும்பம் சந்தோஷமான குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கடைசியாக அவன் குத்தும் பொழுது அந்த வினாவில் இருந்த ரத்தத்தை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வினாவின் ரத்தம் இருக்கிறது. குடும்பத்தை பிரிக்க செய்வினை பண்ணலாம், குடும்பத்தை பிரிக்க சூனியம் பண்ணலாம், குடும்பத்தை பிரிக்க மற்றவங்கள் சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் விழாவின் ரத்தத்தை நீ விசுவாசித்து அங்கீகரிக்கும் வரைக்கும் ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் பலிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சாதகம் சரியில்லாமல் இருக்கலாம், எனக்கு குறிப்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் என் விழாவின் இயேசுவின் ரத்தம் இருக்கும் வரைக்கும் எனக்கு எல்லாம் நல்ல சாதகமாகவே இருக்கும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த பலனுக்கு, இந்த திகதிக்கு, இந்த நம்பருக்கு குடும்பம் உண்டாயிருக்காது என்று சொல்லுவாங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் பிறந்து 3வது ஆம்பளை பிள்ளை பிறந்தால் குடும்பம் உருப்படாது என்று சொல்லுவார்கள். எது அடுப்பும் நெருப்புமாய் உலகத்துக்கு இருந்தாலும் தெய்வத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையிலே விழாவின் ரத்தம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த விழாவின் ரத்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். என் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக ரத்தம் சிந்தினார். சிம்பிளா நாங்க சொல்றோம், ஆனா ஆண்டவர் சமூகத்தில் இருந்த பொழுது கர்த்தர் எனக்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு காட்டினார். இன்னைக்கு நான் பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்தவான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருப்பார். எந்த பகுதி தேவையோ அந்த பகுதியை எடுத்துக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. உனக்காகத்தான், உனக்காகத்தான், உனக்காகத்தான் இந்த ரத்தத்தை நான் சிந்தினேன். வாசித்து சோமன போறோம். வெளிப்படுத்தல் 12:11, வெளிப்படுத்தல் 12:11 வாசித்து. அல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், காணும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அடுத்த படிங்க. ஆகியால் பரலோகங்களே, இல்ல ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா கை அசைச்சு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயிக்கும்படி, சாத்தானை ஜெயிக்கும்படி இயேசு ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு சாத்தான் உன்ற உழைப்பை பிடிச்சு வச்சிருக்கிறானா? ஆட்டுக்குட்டியான ஒரு வியர்வையால் ரத்தத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அந்த ரத்தத்தை வச்சு ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு சாத்தான் பரம்பரை சாபத்தை உன்னை கட்டி வச்சிருக்கிறானா? ஆட்டுக்குட்டியானவர் முள்முடியால் ரத்தத்தை தந்திருக்கிறார், அதை வச்சு நீ ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு வருத்தத்தின் குழியில சாத்தான் உன்னை சிக்க வச்சிருக்கிறானா? காயத்தின் ரத்தத்தினால் நீ ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு திரும்ப திரும்ப பாவம் செய்கிற அந்த பாவத்தின் வல்லமையில சாத்தானை கட்டி வச்சிருக்கிறானா? கைகாலின் ஆணியின் ரத்தத்தினால்
வருகிறார், நீ அவனை ஜெயிக்க வேண்டும். ஆமென். கடைசியாக உண்ட குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் அடிக்கடி சண்டைகளையும் கொண்டு வந்து உண்ட குடும்பத்தை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறானா? பிலாவின் ரத்தத்தால் நீ ஜெயிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாவரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். வருத்தம் வந்தால் இனிமேல் நீங்க சும்மா ஜெபிக்காதீங்க. வருத்தம் தம்பி காணுமையா, வருத்தம் வந்தால் நீங்க